ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் டைம் டெபாசிட்டில் நான் வந்து அட்சய திதி அன்னைக்கு கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு, அதை எப்படி வந்து பிளான் பண்ணி நான் பர்ச்சேஸ் பண்ணேன், எனக்கு எப்படி வந்து ஒரு 50,000 வரைக்கும் எனக்கு சேவ் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. நிறைய வியூவர்ஸ் வந்து பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. ஒன் டைம் டெபாசிட் பற்றி நிறைய பேர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதற்கான வீடியோ தான் இந்த ஒன் டைம் டெபாசிட். வந்து எனக்கு தெரிஞ்சு எந்தெந்த கடைகளில் இருக்கோ அதை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது இல்லாமல் நிறைய கடைகள்லையும் இருக்கு. அது வந்து உங்க பக்கத்துல நீங்க எங்க இருக்கோ அங்க போய் விசாரிச்சுட்டு அதை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் ஒரு 3 கடைகளை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த 3 கடைகள்ல எது பெஸ்ட் அப்படிங்கிறதுமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால வீடியோவை தொடர்ந்து பாருங்க. பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த ஒன் டைம் டெபாசிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து முதல்ல சொல்லிடுறேன். என்னன்னா, பழைய தங்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த தங்கத்தை நம்ம போய் அந்த கடையில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு தடவை டெபாசிட் பண்ணிடணும். இதில் வந்து என்னென்னலாம் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு தங்கத்தை கொடுக்கலாம், பணமாகவும் கொடுக்கலாம், அது இல்லாமல் கோல்டு காயின்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் கொடுக்கலாம். இந்த 3 விஷயத்தையும் சேர்த்து ஒரு நாளில் நம்ம என்ன பண்ணிட போகிறோம் அப்படின்னா, டெபாசிட் பண்ணிக்க போகிறோம். அந்த டெபாசிட் பண்ணும்பொழுது 2 விதமாக அவங்க வந்து டெபாசிட் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய அன்றைய கோல்டு வந்து என்ன கிராம் இருக்குது அப்படிங்கிறத. இப்போ வந்து நான் வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துருந்ததில் 15 கிராம், அதாவது 2 பவுன், 16 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக நான் டெபாசிட் பண்ணியிருந்தேன். அதே அந்த பவுனுக்கான அமௌண்ட் என்னன்னா ரூ. 1,00,000 இருந்துச்சு. 2யும் வந்து அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா டெபாசிட்டாக பண்ணிக்கிறாங்க. இதில் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இன்னைய ரேட்டில் நம்மளுக்கு வந்து தங்கத்தை அவங்கக்கிட்ட கொடுத்து நம்ம டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் 11 மாதங்கள் கழித்து நீங்கள் வாங்கும் பொழுது அதற்கான செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம வந்து வாங்கிக்க முடியும். ஏன்னா செய்கூலி சேதாரம் அப்படிங்கிறது நீங்கள் 1 பவுன் நார்மலாக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக 8,000லேருந்து 10,000 வரைக்கும் நம்ம கூடுதலாக கொடுக்க வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஜிஎஸ்டி ஆட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஒன் டைம் டெபாசிட்ல அந்த வேஸ்டேஜ் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகுது. அது இல்லாம ஒரு வருட காலத்துல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 2,000 இருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்ம வந்து கூடுதலா அமௌண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கிறப்ப பழைய தங்கத்தை நீங்க மாத்தணும்னு நினைக்கிறீங்க, இல்ல உங்க கையில இருக்கிற பணத்தை வந்து அன்னைக்கே டெபாசிட்டா பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த கோல்டுக்கான புது நகைகளை ஒரு வருஷம் கழிச்சு இழுக்கும்போது நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் வந்து கூடுதலா இருக்கு. இப்போ எந்தெந்த கடைகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜிஆர்டியில் காமிக்கிறேன் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அழகாக க்யூட்டாக அந்த மாதிரி பர்பிள் கலரில் கொடுத்துருக்காங்க. கோல்டன் ஒன் ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது இது வந்து இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதில் ஏதாவது மாற்றங்கள், ஏன்னா வந்து நகை சீட்டில் வந்து நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஏதாவது மாற்றங்கள் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கோல்டன் ஒன் ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஒன் டைம் டெபாசிட்டு. இதில் வந்து அவங்களுமே 2 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து வேல்யூ பேஸ்டாக அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து 11 மாதங்கள் கழிச்சு எடுக்கும்போது நோ வேஸ்டேஜ் 18%. அதாவது 18%ல் இருக்கக்கூடிய நகைகள் வரைக்கும் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜே இல்லாமல் எடுத்துக்கலாம். சப்போஸ் வெயிட் பேஸ்டாக நம்ம போடுறோம் அப்படின்னா, வெயிட்டுனா நீங்கள் வந்து 1 பவுன் டெபாசிட் பண்ணுறீங்க, அதாவது 8 கிராம். 8 கிராமையுமே நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா 50% வந்து நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜில் டிஸ்கவுண்ட்டு, 50% வந்து நம்ம கூடுதலாக கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்படி வந்து இவங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2யும் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த ஃப்ளெக்ஸி அப்படின்னு வந்திருக்கும் பொழுது நம்ம கடையில் போய் நகைகள் பார்க்கும் பொழுது எது உங்களுக்கு வேல்யூ பேஸ்டு பெனிஃபிட்டாக இருக்கா, வெயிட் பேஸ்டு பெனிஃபிட்டாக இருக்கா அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் நகை வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,000 ரூபாய் தான் டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தாங்க. இப்போ வந்து அதை ரெடியூஸ் பண்ணி 25,000 வந்து இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டெபாசிட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் கூடுதலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய தங்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காயின்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஆனால் மினிமம் வந்து 25,000 ரூபாய்க்கு உங்களுடைய ஒர்த் இருந்தது அப்படின்னா தான் இந்த கடையில் டெபாசிட் பண்ணிக்க முடியும். இதை வந்து 11 மாதங்களில் தான் வாங்க முடியுமா, இடையில எங்களால் வாங்க முடியாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6th மந்த்லேருந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். 6th மந்த், 7th மந்த், 8th மந்த், 9th மந்த், 10th மந்த் இப்படிலாம் வாங்கும்போது அதனோட பெனிஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் கொடுக்குறதா சொல்கிறாங்க. இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா தனி வீடியோவாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இதுதான் வந்து ஜிஆர்டியில் இருக்கக்கூடிய ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம் வந்து கோல்டன் ஒன் ஃப்ளெக்ஸி அப்படிங்கிறது. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயில் ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய கோல்டன் ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீமு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜி அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க, அதாவது ஸ்மார்ட் கோல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நகை சேமிப்பு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா பழைய தங்கத்தை புதிய தங்கமாக மாற்றுறதுக்கான ஆப்ஷன். இவங்க வந்து குறைந்தபட்சம் 8 கிராம்ல இருந்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராம் வந்து வேணாலும் 916 நகைகளை நம்ம வந்து கொடுத்து டெபாசிட் பண்ணிக்க முடியும். இந்த பழைய தங்கத்தை வந்து நம்ம வந்து அங்கே போய் டெபாசிட் பண்ணதுலேருந்து 330 நாள், அதாவது 11 மாதங்கள் கழிச்சு இந்த திட்டம் வந்து முதிர்வடைகிறதா சொல்கிறாங்க.
முதிர்வு நாளில் பார்த்தீங்கன்னா 916 நகைகளுக்கு அவங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 75% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம 25% மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். எல்லா நகைகளுக்கும் இவங்க கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஜுவல் ஒன் மற்றும் வைர நகைகளுக்கு மட்டும் செய்கூலி சேதாரத்தில் 60% வந்து தள்ளுபடி. அதாவது மற்ற நகைகளுக்கு 75% தள்ளுபடி. இது ஜுவல் ஒன் நகைகளும் வைர நகைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 60% நம்மளுக்கு வந்து தள்ளுபடி கொடுக்குறாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. உதாரணமாக 1 ஜனவரி 24 அன்னைக்கு 916 நகையை வந்து நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்துடுறீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து தங்கத்தோட எடை வந்து 60 கிராம் இருக்குது அப்படின்னா அது வந்து 916 இருக்குன்னா வரவு வைக்கப்படும் நகை வந்து பார்த்திங்கன்னா 60 கிராம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா 11 மாதம் கழிச்சு நம்ம திரும்பவும் இந்த 60 கிராமே நம்ம வந்து எடுத்துக்க முடியும். செய்கூலி சேதாரத்தில் 75% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இதுதான் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லலிதா ஜுவல்லரில் இருக்கக்கூடியது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாக என்ன சிறப்பு இருக்குன்னா 100% வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம எடுத்துக்க முடியும். இது இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து 1 பவுன் இருந்தால் தான் நம்ம வந்து டெபாசிட் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா 25,000க்கு மேலே இருந்தால் தான் நகைகளை டெபாசிட் பண்ண முடியும். பட் இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் கையில் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் டெபாசிட் பண்ணிக்க முடியும். அடுத்து இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு வந்து 11 மந்த் கழிச்சு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வேஸ்டேஜுமே இல்லாமல் 100% வந்து ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும். இதே கடையில் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதம் 5 மாதத்துலேருந்தே உங்களால் வாங்கிக்க முடியும். சிலருக்கு வந்து ஒரு மேரேஜ் இருக்குது, இல்லை வேறு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் நகை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, பழசை போட்டுட்டு புதுசு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதில் கூட நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஏன்னா 5 மாதம் கழிச்சுமே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புதிய நகைகள் வாங்குறதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 மாதம் 6 மாதம் 7 மாதம் 8 மாதம் 9 மாதம் 10 மாதம் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து 11 மந்த்தும் கம்ப்ளீட் ஆனால் தான் என்ன பண்ணுறாங்க கோல்டு வந்து ஆல் டைப் ஆஃப் கோல்டு, அதாவது அவங்க கடையில் இருக்கக்கூடிய என்ன விதமான நகையாக இருந்தாலுமே அந்த நகைக்கு வந்து நம்ம வந்து நோ வேஸ்டேஜ் 100% வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஆனால் ஜிஎஸ்டி மட்டும் கண்டிப்பாக நம்ம வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். இதுதான் இந்த கடையில் இருக்கக்கூடிய ஒன் டைம் டெபாசிட் ஸ்கீம். இப்போது இந்த 3 கடைகளில் நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 100% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீ இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் நான் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வெயிட் பேஸ்டு ஸ்கீம் அப்படிங்கிறது இல்லை. அதாவது இது நான் டெபாசிட் பண்ணும்பொழுது வெயிட் பேஸ்டு அப்படிங்கிற ஸ்கீம் வந்து இல்லை. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வேல்யூ பேஸ்டு தான். இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபாய் நீங்கள் கட்டுறீங்கன்னா அந்த 1 லட்சத்தை அப்படியே டெபாசிட் பண்ணிக்குவாங்க. ஆனால் 11 மாதம் கழிச்சு நம்ம வாங்கும்போது 1 லட்சத்துக்கு எத்தனை கிராம் கிடைக்குமோ அதை மட்டும் தான் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா லலிதாக்கு போயிட்டேன். ஏன்னா நான் வந்து 20 கிராம் டெபாசிட் பண்ணுறேன்னா 11 மாதம் கழிச்சு எனக்கு 20 கிராமும் கிடைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் பணமாக கட்டுறீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு அன்னைக்கு வந்து எனக்கு வந்து 2 பவுன் கிடச்சிச்சு. ஆனால் இன்னைக்கு 11 மாதங்கள் கழிச்சு நான் வந்து 2 பவுன் இந்த 1 லட்ச ரூபாய்க்கு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.25 பவுன் தான் வாங்க முடியும் 1 லட்ச ரூபாய்க்கு. அப்போ எனக்கு 3/4 பவுன் வந்து வேஸ்ட்டாக போயிடும். 3/4 பவுனுங்கிறது ₹1 ₹2 கிடையாது, கிட்டத்தட்ட 60,000 ரூபா வரைக்கும் எனக்கு லாஸ் ஆகிருக்கும். அதனால தான் நான் வந்து எல்லா கடைகளையும் விசாரிச்சுட்டு என்னுடைய டெபாசிட் கிராம் வந்து கண்டிப்பாக எனக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கணும். அது எந்த கடையில் கிடைக்கும்னு பார்க்கும்பொழுது எனக்கு இந்த கடையில் தான் கிடச்சிது. அதனால நான் இதை வந்து இந்த கடையில் போய் வாங்கினேன். இப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஸ்கீம்ஸில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடைகள் பிடிச்சிருக்கும் இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு எதில் வந்து பெனிஃபிட் ஜாஸ்தி அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதில் வந்து நீங்கள் வந்து ஒன் டைம் டெபாசிட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பழைய நகைகள் வந்து ஒன்றுமே யூஸ் இல்லாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா புது நகைகளாக மாற்றி நம்ம யூசேஜுக்கு கொண்டு வரது நம்மளுக்கு வந்து பெட்டராக இருக்கும். அதுக்கு வந்து எல்லா கடைகளிலுமே புது புது ஸ்கீம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அதில் எது பெனிஃபிட்டாக இருக்குது, எந்த கடை வந்து உங்களுக்கு வந்து பெட்டராக தோணுதோ அந்த கடையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி டெபாசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த மாதத்தில் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா அடுத்த அட்சய திதியில் உங்களால் வந்து செலவே இல்லாமல் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்கிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா மங்களன் மங்களில் இன்னும் கூடுதலாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டியும் இல்லாமல் கிடைக்கிறதா சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு என்னால் அங்கே வந்து டெபாசிட் பண்ண முடியல. இந்த வருஷமும் நான் வந்து ஒரு சின்ன பிளான் வச்சிருக்கிறேன். அடுத்த அட்சய திதி வாங்குறதுக்கு ஒரு டெபாசிட் பண்ணலான்னு. அது எந்த கடையில் பண்ண போகிறேன், எவ்வளோக்கு பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் ஃபியூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஒன் டைம் டெபாசிட் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதில் நிறைய டவுட்ஸும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.